இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஒன் டிசிஷன், அல்லேலூயா, சேஞ்ச்டு ஹிஸ்ட்ரி. ஒரே ஒரு தீர்மானம் நம்முடைய வரலாற்றை மாற்றுங்க. அல்லேலூயா. நம்ம தாங்க அந்த டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷனால் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பின்னணிகள், நம் மூலியமாக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் மாறுது. அதான் வரலாற்றை மாற்ற முடியும். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, ஒரே ஒரு தீர்மானம் இன்றைக்கி எடுத்தால் போதும் ஆண்டவருக்காக. அந்த தீர்மானத்தை நடப்பிக்கணும். எப்பொழுதுமேங்க ஆண்டவர் நமக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் வைப்பார். உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன். நீ தான் சூஸ் பண்ணணும். நன்மை தீமை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஒரு டம்ளரில் பால் வச்சுருப்போம், ஒரு டம்ளரில் விஷம் கலந்து பால் வச்சுருப்போம். நல்ல பால், விஷம் கலந்த எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ரெண்டும் தெரியுது. எப்போ தெரியாமல் குடிச்சிட்டேன்னு இல்லை. இதில் பியூர் பால், நல்ல பால் இருக்குது, இதில் கொஞ்சம் விஷம் கலந்துருக்கு. நீ எதனாலும் சூஸ் பண்ணி குடிச்சுக்கோணும். நீங்கள் என்ன குடிப்பீங்க? விஷத்தை குடிப்பீங்களா? இல்லைங்க, நல்ல பழம் தாங்க குடிப்போம். ஐயா, தீர்மானம் முன்னுடையது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நினச்சாருன்னா வானத்தில் சூரியனை படைத்த ஆண்டவர், வானத்தில் சர்வ வல்லமை ஆண்டவராக தரிசித்து, எல்லா பயிலும் என் கண்ணு முன்னுக்கு முழங்கால் போடணும். முழங்கால் போடலைன்னா உன்னை இப்போயே அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவேன்னு சொல்லி பலவந்த மனநலாங்க. இல்லைங்க, அன்பிற்குரிய ஆண்டவர், நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், முதல் மனுஷன் ஆதாம மண்ணினாலே சிருஷ்டித்து உண்டாக்கி அவனுக்கு தம்முடைய சுவாசத்தில் உயிர் கொடுத்து ஆண்டவர் சொல்லார், அவனுக்கு ஏற்ற துணையை ஏவாளை கொடுத்து, எப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன வேணாலும் சாப்பிடு, எங்கே வேணாலும் போய், எங்கே வேணாலும் தூங்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணு. அதோடு கூட சாயங்கால வேளையில் நான் உன்னை பார்க்க வருவேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. அவருக்கு ஆசைங்க மனுஷங்கூட கூட உறவாடுவது, உறவுகள்வது அவருக்கு ஆசை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வைக்கிறாரு. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை, அந்த மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. இவ்வளோதாங்க. சாய்ஸஸ் உன்னுடைய தான். ஆனால் ஆண்டவர் படைத்த முதல் மனிதனை ஆண்டருக்கு எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார், அதை தான் சாப்பிட்டு தீர்மானம் செய்கிறான். ஆபிரகாம், லோத் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், வேலைக்காரர்களுக்கு வாக்குவாதம் வருகிறது. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, இதோ நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம். நீ வடக்கு போனால் நான் தெற்க போகிறேன், நீ மேற்கு போனால் நான் கிழக்க போகிறேன், நீ சாய்ஸ் முதல்ல எடு. அவன் லோத்து பாருங்க, கண்ணை ஏறிட்டு பார்க்குறான். அங்கே எல்லாம் சமூகமே கொஞ்சம் நீர்கள் தெரிகிறது. அவன் கண்களை நம்புகிற அந்த வழியை பின்பற்றுகிறான். முடிவு சஞ்சலமும் ஆபத்துகளும் சாபம் நிறைந்த அவன் எத்தனை பெரிய வேதனை. அவன் தங்கின அந்த சோதம் குமார பட்டணம் ஆண்டவரால் அக்கினினால் அழிக்கப்படுகிறது. நல்ல தீர்மானம் உங்களுடையது. இப்போ ஆண்டவர் நினச்சார்னா, பைபிளில் தானியல் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது நான் கவனித்தேன், பெரிய ஒரு பொற்சிலையை உண்டாக்குறாங்க. அங்கே மேலதாலும் எல்லாம் சேர்த்த உடனே எல்லாரும் அந்த பொற்சிலைக்கு தலை வணங்கணும். இதெல்லாம் அப்படி யாராவது தலை வணங்கலாட்டா அக்னியில் போடப்படுவார்கள். லா பாஸ் ஆகுது. அந்த சட்டத்திற்கு பயந்து எல்லாரும் அந்த வீண் சனையை மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சிலையை வணங்குறாங்க. ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்ராக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆண்டவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தலை வணங்குவேன். அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அங்கு சட்டத்தின்படி அவர்கள் அக்கினியிலே கைகால் கட்டப்பட்டு அக்கினியில் தூக்கி எறியப்படுகிறார்கள். தூக்கி போட்டவங்க செத்து போயிடுறான். அவன் சொல்லும் போது எல்லாத்தையும் விட இன்னும் 7 மடங்கு அக்கினியை, எல்லாருக்கும் வர்ற தீயை விட இவனுக்கு 7 மடங்கு இன்னும் அதிகமாக தீயை மூட்டுங்க, அனல் மூட்டுங்கன்னு சொல்லி தூக்கி போடுறான். தூக்கி போடுறவன் விட வச்சுறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அங்கே வருகிறார். 4வது ஆளாக அவர்களோடு கூட உலாவி அவருடைய கட்டுக்கள் தடா அவிழ்க்கப்படுகிறது.
ஆனால் இவங்க தலைமுடி கூட கருகலையா. என்ன ஆண்டவரை அன்பு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரேஸ்வரனை யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு நீ தலை வணங்குவாயானால், நான் மறிக்க மறி இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று தீர்மானம் செய்வாயானால், நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், நீ எடுக்கிற ஒரு தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையுடைய ஹிஸ்டரியை மாற்றி வரலாற மாற்றுங்க. அல்லேலூயா. மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ரொம்ப ஏழை. பாருங்க, அங்கு ஆமான் அப்படிங்கிறவன் என்ன செய்கிறான், எல்லாரும் அவனுக்கு தலை வணங்கணும், இவன் வணங்க மாட்டான். அவன் கோபம் கொண்டு மொர்தெகாயை தூக்கில் போட்டுறணும்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக உனக்கு கீழே இருக்கிறவங்கள மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அவங்கள அரட்டாதீங்க, அவங்கள பயமுறுத்தாதீங்க. ஏன்னா ஒரு நாள் வரும் உங்கள் அதிகாரம் பறிக்கப்படும். எந்த அதிகாரத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணுறீங்களோ ஆண்டவர் உன்னை தள்ளுவார். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, மொர்தெகாய் ஜீரோவில் இருக்கிற மொர்தெகாயை ஹீரோவை மாற்றுறாரு. ஹீரோவாக இருக்கிற ஆமோனை அவன் ஜீரோவாக மாற்றுறாரு. இதுதான் வரலாறு, இதுதான் பைபிள், இதுதான் வேத சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் யாருக்கு தலை வணங்காதபடி மனிதனுக்கு தலை வணங்காயிருந்தானா அவன் உயர்த்தப்படுகிறான். தெருவில் இருக்கிற எஸ்தர் உயர்த்தப்படுகிறாள். 127 நாடுகளுக்கு ராஜாத்தியை உயர்த்தப்படுகிறாள். ஆனால் அதற்கென்று அழைக்கப்பட்ட வஸ்தி மகிமையை இழக்கிறாள். எத்தனை பெரிய மகிமையை இழக்கிறாளுங்க. ராஜாங்க எல்லாம் இழக்கிற காரணம் அவள் கீழ்ப்படியாதனாலே, ராஜாவை சந்தோஷப்படுத்தினாலே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார்? இயேசு ராஜாவை சந்தோஷப்படுத்த வேண்டும். நம்முடைய தாளங்களினாலே தங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளையாக சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆத்தும் ஆதாயம் செய்து ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கென்று தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து என்னால் என்றதை நான் தருகிறேன் என்று சொல்லி அவருக்கென்று ஏதாவது செய்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமையா? அவரை சந்தோஷப்படுத்த தவறும் பட்சத்திலே வஸ்தி தன்னுடைய மகிமையை இழந்தது போல நாமும் இழக்க நேரிடும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு தீர்மானம் உடைய வாழ்க்கை மாற்றும். நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிறாய்? ஒருவேளை நீ சிகரெட் குடிக்கிறாயா, சாராயம் குடிக்கிறாயா, மனைவியை அடிக்கிறாயா, கொடுமைப்படுத்துகிறாயா, லஞ்சம் வாங்குகிறாயா, மற்றபடி சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறாயா, பதவிக்காக மற்றொரு மேலே பொய்க்குற்றச்சாட்டு சாட்டுகிறாயா, இந்த வாழ்க்கையை தான் நீ பின்தொடர போகிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அந்த பழையவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உன்னை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்ள உன்னை அழைக்கிறார். பாவம் உன் வாசல்படிகளை படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீ இதுவரை ஆண்டருக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியை இன்றைக்கு ஆண்டு உன்னை அழைக்கிறார். இன்றிலிருந்து நான் இயேசு சொல்லுகிறபடி நான் வாழப்போகிறேன், அந்த இயேசுவுக்கென்று என் வாழ்க்கை அர்ப்பணிக்க போகிறேன் என்று நீ தீர்மானம் செய்தால் அந்த தீர்மானம் உன் வாழ்க்கை மாற்றும், உன் வாழ்க்கை வரலாற்றை மாற்றும், உன் எதிர்காலத்தை மாற்றும். ஐயா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறைச்சாலை அதிகாரி இருக்கிறான். அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட். அவனுக்கு என்ன வேலை? சிறையிருப்பில் இருக்கிற கைதிகளை பாதுகாக்கிற வேலை, தப்பி ஓடி விடாதபடி பாதுகாக்கிற வேலை. பாருங்க, ஒரு நாள் பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். ஊழியக்காரர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அவங்க பாடி துதிக்கிறாங்க. சிறையிருப்பில் தொழுமரத்தில் கட்டப்பட்ட போது குற்றீராக இருக்கிறாங்க, பாடி துதிக்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை பெரிய சிறையிருப்புகள் இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் பாடி துதிக்க தெரிஞ்சால் போதுங்க, ஏசப்பா அவங்க சிறையிருப்பை மாற்றி விடுவார். நான் அடிக்கடி என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்கிற சத்தியம் என்ன தெரியுமா? உனக்கு பாடி துதிக்க தெரிஞ்சால் போதும். பிசாசு சொல்லுவான், ஐயோ உனக்கு இப்படி உபத்திரம் வந்துடும், இப்படி சிறையிருப்பு வந்துடும், இப்படி நெருக்கம் வந்துடும், இப்படி அவமானம் வந்துடும், இனி அவ்வளவுதான்,
இனி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான். நான் பிசாசை பார்த்து என்ன சொல்லுவான், எனக்கு தான் பாடி துதிக்க தெரியுமே, பாடி துதிக்க தெரியுமான்னு சொல்லுவேன். நான் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பாடி ஆண்டவரை துதிக்க தெரியும். எத்தனை பெரிய பிசாசின் சிறையிருப்புகள் இருந்தாலும் அந்த சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுகிற வல்லமையுள்ள ஆண்டவரையா, வல்லமையுள்ள ஆண்டவரையா. பாருங்க, அந்த சிறையிருப்புகள் அவன் பாடி துதிச்ச உடனே கதவுகள் எல்லாம் திறக்கிறது. திடீர்னு இவன் காவல் காக்க வேண்டிய அந்த சிறைச்சாலை அதிகாரி தூங்கிடுறான். கொஞ்சம் தூங்கி கண் விழித்து பார்த்தா எல்லாம் கதவெல்லாம் திறந்திருக்கு. ஐயோ, நான் தவறி விட்டேன், தோல்வி அடைந்து விட்டேன், கைதிகளெல்லாம் தப்பித்து விட்டார்கள், இனி அவ்வளோதான், எனக்கு வேலை கிடைக்காது, என் மனைவி பிள்ளைகள்லாம் தெருவில் வந்துடுவாங்கன்னு சொல்லி தோல்விகளை தாங்க முடியாத அவனாக தன் பட்டயத்தை எடுத்து உருவ குத்தி கொள்ள நினைக்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். அப்பொழுது 28ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பவுல் மிகுந்த சத்தம், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்று அறைகூவல் விடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யும்படி இங்குதான் இருக்கிறோம். செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, நீ தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறாயா? இல்லை, நீ ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார், உனக்கு உதவி செய்யும்படி இயேசு காத்திருக்கிறார். இயேசுவை பிரசங்கிக்கிற என்னை போன்ற ஊழியக்காரர்கள் காத்திருக்கிறார்கள். அவளுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? என்ன தீர்மானம் எடுக்கும்? நீ இயேசுவை விசுவாசிக்கணும் தீர்மானம் செய். நீ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரன் சொன்ன, ஏன் உன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? தோல்வி அடைந்து விட்டேன், நீ அவ்வளவுதான் என்று சொல்லி நீயாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். நீ இயேசுவை விசுவாசி. நீ ஒருவர் இயேசுவை விசுவாசித்தால் நீயும் விடுவிக்கப்படுவாய், உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அந்த ராத்திரி வேளையில் அவர் குடும்பமாக ஞானசமணங்கள், அவன் சிறைச்சாலை அதிகாரி எடுக்கிற ஒரு தீர்மானம் அவருடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிட்டது, விடுதலை கற்றிட்டது. அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவை கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொள்ள சொல்லுகிறார். காகங்களை கொண்டு ஆண்டவர் அவனை போஷிக்கிறார். எத்தனை பெரிய அற்புதம்! ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த எலியாவை காகத்தை கொண்டு போஷிக்கிற. காகங்கிறதுங்க எல்லாருக்கும் விரும்பத்தக்க அழகு கிடையாது. அந்த காகத்திற்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம், புறா வளர்க்குறோம், ஆனால் காக்கா நீங்கள் யாராவது வளர்க்குறீங்களா? அப்படிப்பட்ட மனசில் அருவருக்கப்படத்தக்கதாக அப்படிப்பட்ட காகங்களை ஒன்றா படிக்கும்போது பாட்டு வடை சுட்டுச்சு திருடிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி தான் காகத்தை கொடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட திருட்டு காக்காவே எலியாவை போஷிக்கும்படியே ஆண்டவர் அனுப்புகிறார். எத்தனை அற்புதம்! இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களை என்னை போஷிக்க முடியும். ஐயா, ஐயோ, நான் தனித்து இருக்கிறேன், பசியோடு இருக்கிறேன், நெருக்கத்தோடு இருக்கிறேன், வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? நீ ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சேனா, எலியாவை போஷிக்கும்படி காகத்தை அனுப்பினது போல உனக்கு அற்புதம் செய்யும்படி ஆண்டவர் அற்புதத்தை அனுப்புவார், உன்னை போஷிக்கும்படி ஒரு வழியை திறப்பார். பாருங்க, அங்கே ஒளிந்திருக்க இடத்துல தண்ணி வற்றி போச்சு. எப்பொழுதுமே தண்ணி வத்தினா ஆண்டு சும்மா இருப்பாரா? 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, அவன் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன், கமெண்ட் பண்ணி இருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழி திறப்பாருங்க ஏசப்பா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, ஐயோ, என் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இனி எங்கே போவேன்னு தெரில, நான் தங்கி இருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்கே போகணும்னு தெரில. நான் சொல்கிறேன், புலம்பாத, ஒரு வழி அடைஞ்ச 7 வழி திறப்பாருங்க, இன்னும் பெஸ்ட் வழியை ஆண்டவர் திறப்பாருங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். எலியாவை கைவிடலை. காகத்தை கொண்டு கேரி தாட்டில் ஒன்று போஷித்தல, அங்கே வழி அடைஞ்சிருச்சா, இன்னொரு வழி, அதான் சாரி பார்த்து விதை வெட்டுப்போம், நான் கமெண்ட் பண்ணி இருக்கிறேன், உங்களை போஷிக்கும்படி அநேகருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எலியா அங்கு விதவை வீட்டிற்கு சொல்கிறார். அங்கே போனால் அந்த அம்மா சொல்கிற 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் எலியா சொல்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா,
அடுத்து கொஞ்சம் அப்பம் கொடுங்கம்மா, கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மான்னு சொன்னால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகுகளை பொறுக்க என்றாள். ஐயா, நாங்கள் கொஞ்சம் சொத்து வச்சிருக்கிறோம், அந்த சொத்துல 2 பங்கு தான் போட முடியும், எனக்கு என் பிள்ளைக்கு, உமக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எலியா அந்த அம்மாவை பார்த்து, விதவை அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, சொத்தில் 2 பகுதி தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி தயங்கும்போது, இல்லை நீ பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் அதில் ஒரு முதல்ல ஒரு சின்ன அடையை, ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த அம்மா ஒருவேளை தனக்கு முன்பாக இருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியில் நானே சுயநலமாக 2 பேரும் சாப்பிடுவோம், ஒன்று தர முடியான்னு தீர்மானம் எடுத்திருக்கேன். இல்லைங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்ம வீட்டை தேடி வந்த ஆண்டவரால் அனுப்பப்பட்டு வந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியாவிற்கு ஒரு சிறிய அடையை கொடுப்பன்னு தீர்மானம் செய்கிறாங்க. அவள் செஞ்ச ஒரு தீர்மானம் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அவருடைய எதிர்காலத்தை மாற்றுகிறது. அந்த வசனத்தில் அது கொடுத்த மாத்திர 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மற்றும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதிலும் என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 2 பேரும் இல்லைங்க, அவங்க வீட்டை சுற்றி இருக்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. இதாய ஆண்டவர். அவள் எடுக்கிற ஒரு தீர்மானம் எத்தனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பிற்கு பாவம் செய்யும்படி ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது. அங்கே போத்திவார் மனைவி சொல்கிறாங்க, பாவம் செய்யலாம், சந்தோஷமாக இருக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் எடுக்கிற, இல்லை எத்தனை பெரிய பொல்லாங்கு, தேவனுக்கு முன்பாக நான் செய்வது எப்படி என்று சொல்லி வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறான். நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவன் எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறான். ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் எடுத்த ஒரு தீர்மானம் அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக மாற்றினது, தன் குடும்பத்தார்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினது, தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கும்படி அந்த தீர்மானம் மாற்றினது, வரலாற்றை மாற்றுகிறதையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இதுவரை நான் ஜெபித்த ஜெபத்தை விட இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க போகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன் தீர்மானம் எடுங்க. வாரத்தில் 1 நாளாவது எழுப்புதலுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன்னு தீர்மானம் எடுங்க. நான் மிஷரியாக போகணும்னு தீர்மானம் எடுங்க. இல்லை மூத்த பிள்ளை மிஷரி அனுப்பணும் தீர்மானம் எடுங்க. இல்லையா மிஷரி ஊழியத்திற்கு மாதந்தோறும் காணிக்கைகளினாலே என்னுடைய பங்களிப்பை கொடுக்க போகிறேன் தீர்மானம் எடுங்க. வாரத்தில் 1 நாள் என்னுடைய 2 பேரோ 4 பேரை சேர்ந்து எதிரே இருக்க கிராமத்திற்கு போகணும்னு தீர்மானம் எடுங்க. நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய ஹிஸ்டரியை மாற்றுங்க, வரலாற்றை மாற்றுங்க. கணேசனாகிய நான் இயேசுவுக்கென்று வாழணும். ஏசப்பா கண்ணீரை துடைச்சாருங்க. என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறதை என் கண்களை நான் பார்த்தேன். நான் என்ன தெரியுமா தீர்மானத்தை, நான் சாகிற வர என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேங்க. ஏசப்பாவை அழ வைக்கக்கூடாது. நான் எது செஞ்சாலும் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை தான் செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கையை மாற்றினது, என்னுடைய வரலாற்றை மாற்றினது. என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஐயா. என் மூலியமாக ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீ ஒரு தீர்மானம் எடு, அந்த தீர்மானத்தை அபியாசி, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஒரு தீர்மானம், 7 விதவை எடுத்த ஒரு தீர்மானம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே சிறைச்சாலை அதிகாரி எடுத்த அந்த தீர்மானம் வரலாற்றுகளை மாற்றுகிறதே. யோசேப்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எடுத்த தீர்மானம் வரலாற்று, யோசேப்புடைய வாழ்க்கை வரலாற்றை மாற்றுகிறதே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கட்டும். நான் இனிமே 1 மணி நேரமாவது ஜெபிக்க போகிறேன். நான் விட்டு அந்த ஊழியத்தை நான் செய்யும்படி தீர்மானம் எடுக்கிறேன். ஒரு மிஷனரிக்காக
ஜெபிக்கும்படி, மிஸ்டரி காணிக்கை கொடுக்கும்படி நான் தீர்மானம் எடுக்கிறேன். எதிர்கிற கிராமங்களில் வாரத்தில் ஒரு நாளாவது சுவிசேஷம் அறிவிக்கும்படி தீர்மானம் எடுக்கிறேன். யாரெல்லாம் இப்பொழுது தீர்மானம் எடுக்கிறார்களோ, ஏழை விதவை போல தன்னால் இயன்ற பங்களிப்பை கொடுக்கும்படி தீர்மானம் செய்கிறார்களோ, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை வல்லமையினால் நிறைத்தொள்வீராக, அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக, அவருடைய எதிர்கால வாழ்க்கையை மாற்றுவீராக, வரலாற்றை மாற்றுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.